ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தை மாதம் வெள்ளிக்கிழமை பூஜை தான் பார்க்க போகிறோம். தை வெள்ளி. இது நான் காமாட்சி அம்மன் பூஜை ஆரம்பித்து 3வது வாரம். எப்படி நான் அம்பாவை ரெடி பண்ணி பூஜைக்கான வேலைகள் பார்க்குறேன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தை மாதத்தோட 4வது வெள்ளிக்கிழமை. இந்த மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமை வருது. இது 3வது வெள்ளிக்கிழமை. இது என்னோடய பூஜைக்கு 3வது வெள்ளிக்கிழமை. ஆனால் நான் தை மாதத்தில் 2வது வெள்ளிக்கிழமை தான் இந்த விளக்கு ஏற்ற ஆரம்பித்தேன். இன்றைக்கி 3வது வாரம். இப்படி தான் நான் அம்பாளுக்கு ரெடி பண்ணி பூஜை பண்ணிவிடுவேன். இப்போ அம்பாவை நம்ம ஒரு வெள்ளை கலர் ஷீட் போட்டு உட்கார வச்சிட்டோம். இப்போ நம்ம பூ வச்சிடலாம். இந்த பூ வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது அம்பாளுக்கு. நான் தான் சொன்னல, இந்த வருஷம் இந்த படம் வச்சு பூஜை பண்ணுறோம். அடுத்த வருஷம் நமக்கு அம்பாளோட அனுமதி இருந்ததுன்னா பெரிய படமாக வச்சு பூஜை பண்ணிக்கலாம். என்னோடய பூஜையாரோட லேப்ட் சின்ன சைஸ் தான், அந்த செல்ஃபு. அதனால் இதிலே என்னால் எந்த அளவுக்கு ரெடி பண்ணி பூஜை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் முயற்சி பண்ணி செஞ்சிட்ருப்பேன். பெருசாக ஒன்றும் அந்த இடத்துல பண்ண முடியாது. இப்போ அதனால தான் அந்த குட்டி படம் வாங்கினேன். போன வாரம் பூ வைக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இந்த தடவை நம்ம அம்பாளை சுற்றி அந்த சாமந்தி பூவே நல்லா அடுக்காக வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இப்போ வர சாமந்தி பூ நல்லா பெரிய பெரிய சைஸாகவே இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது பூ. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பெரிய பூ கிடைக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பூ வச்சோன்னே அப்படியே பூஜை அறையே ரொம்ப மங்களகரமாக ஆயிடுது. நல்லா எல்லோ கலரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பூவோட கலரு நான் இந்த பூக்களோட கலர்லாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்பேன். யாரா இந்த கலரெல்லாம், எப்படி இதெல்லாம் இவ்வளோ அழகான கலர்? இந்த ரோஸ் கலராக இருக்கட்டும், இப்போ ரெட் கலர் ரோஸு, ஒயிட் ரோஸு. நான் லாஸ்ட் டைம் மூணார் போயிருந்தேன் இல்லைங்களா, அங்கே ரோஸ் கார்டனில் ரொம்ப அழகாக இருந்தது பூவெல்லாம். எப்படி அந்த பூச்செடியே ஒரு ரோஸ் பூக்கணுன்னா 12 வருஷம் ஆகுங்களா, அதை பதியம் போட்டு அதை அழகாக நிறைய பூக்கள் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்டு ரோஸுன்னுவாங்களே அந்த மாதிரி. நான் அங்கே தண்ணி ஊற்றுவார்ல செடிக்கு, அவர்கிட்ட கேட்டேன் கார்டனில். அவர் சொல்கிறார், சில செடிகள் ரொம்ப வருஷம் ஆனாதான்ப்பா நிறைய பூக்கும் அப்படின்னு. இப்போ நான் கேட்டேன், சின்ன தொட்டிலே உங்களுக்கு ரோஸ்லாம் பூக்கிறது அப்படின்னா, அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரம் போட்டோம்னா பூக்கும். ஆனால் மண்ணில் நம்ம பதிய வச்சு செடி வந்ததுன்னா நிறைய பூக்கும் அப்படின்னு சொன்னார். பெரிய சைஸாகவும் பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூக்கள் கூட பாருங்கள், நம்ம அதை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு தான் அது பூ பெரிய சைஸாகவும் பூக்குமா. எனக்கு இவ்வளோ நாளாக அதெல்லாம் தெரியல. சரி கேட்போமேன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், இப்போ அம்பாளுக்கு பூ வச்சுட்டோம். இன்றைக்குமே என்னால் அம்பாளுக்கு எதுவும் செய்ய முடியல. ஏன்னா நேற்றுக்கு நான் வடபழனி போயிட்டு வந்தேன். அப்போ கால் வலிக்க ஆரம்பிச்சது லைனில் நின்றுது. அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி செய்ய முடியல. கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சி ஒவ்வொரு வேலையை ஆரம்பித்து ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் தான் பூஜைக்கே வந்தேன். இப்போ பூஜை செய்யும் போது எப்படியும் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 1 hour கிட்ட ஆகிடும். அப்படிலாம் அந்த என்ன சொல்கிறது, இந்த பூஜைன்னு நம்ம தனியாக ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணும் போது, ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரா எடுத்து செய்யும் போது அதுக்குன்னு நிறைய டைம் கொடுத்து தான் அதை செய்ய முடியும். எடுத்தோடனே நம்ம எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிட முடியாது. இப்போ பூஜைன்னா ஒரு விளக்கு ஏற்றணுமா, ஒரு வெத்தலை பார்க்க வச்சோமா, டக்குன்னு மணி அடித்தோமா, கற்பூரம் காட்டணுமான்றது பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பூஜை பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி நேரத்தை கொடுத்து அதை அழகாக டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சு, இன்னும் கொஞ்சம் கூட போக நம்ம அவங்களுக்குன்னா இவங்க இப்போ காமாட்சி அம்மன்னா அவங்களுக்கு உண்டான போற்றிகள், அவங்களுக்கு குங்கும அர்ச்சனை இதெல்லாம் செய்யலாம். இதுக்கெலாம் நேரம் நிறைய எடுத்து செய்யும் போது நமக்கு எந்த சிந்தனையுமே வராது. ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அது எல்லாருக்கும் அமையுமான்றது எனக்கு டவுட்டு தான். ஆனால் எனக்கு இது வரைக்கும் அப்படி வரலை. அடுத்தடுத்த வாரங்களில் நான் உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். இது கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்போ பேசிக்கிட்டுறது ஒரு 12 மணிக்கு மேலே தான் பேசிகிட்ருக்கேன். அப்பயும் சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோ பேசுகிறதுக்கே ஒரு சமையல் இந்த அடுத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் உட்காந்து பேசணும். அப்படி இருக்கும்போது நம்ம தனியாக டைம் எடுத்து பூஜைக்காக உட்காந்து செய்கிறதுக்கு எனக்கு இன்னும் அமையலை. வருங்காலத்தில் அமைஞ்சதுன்னா பார்த்துக்கலாம். இப்போ காமாட்சி அம்மன் பூஜையோட 3வது வாரம் வந்துட்டோம். அதனால தான் 3 அகல் விளக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெட்டை திரியாக போட்டு ஏற்றினா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் இந்த விளக்கில் 2 திரியாக இருக்கும். க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி 2 பஞ்சு திரி போட்டு ஏற்றினா ரொம்ப விசேஷம். நமக்கு விளக்கும் நின்று எரியும். இது நெய் தான் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் வெயில் வந்ததுனால, வெயில் அடிக்குது இல்லையா இப்போது,
அதனால் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா உருகிடுச்சு. அதனால் எண்ணெய் மாதிரியே தெரியுது. இப்போ நான் அகல் விளக்கில் ஊற்றிருக்கிறது உங்களுக்கு எண்ணெய் மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து நெய் விளக்கு தான். வெற்றிகரமாக நம்ம 3வது வாரத்தை தொட்டுட்டோம். இனி 13 வாரம் இருக்குது. இது வந்து தை மாதம் ஆரம்பித்தோம்னாக்கா தை மாசி பங்குனி மாதம் முடியும்னு நினைக்கிறேன். பூ பாருங்கள் நல்லா பெருசாக அகலமாக இருக்குது சாமந்தி. இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரோஸை விட எனக்கு என்னமோ சாமந்தி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம விளக்குக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ விளக்கை ஏற்றிடலாம். இந்த வாரமும் எனக்கு வந்து நெய்வேத்தியம் எதுவும் செய்ய முடியல, வெத்தலைப்பாக்கு பழமே வச்சாச்சு. இப்போ நம்ம விளக்கு ஏற்றிடலாம். அதுக்கு முன்னாடி அம்பாளுக்கு ஒரு சாம்பிராணி ஏற்றிடலாம். இப்போ இந்த விளக்கு ஏற்றுறோம் பார்த்திங்களா, இந்த பூஜைக்காக எக்ஸ்ட்ரா இந்த 3 விளக்கு. இந்த விளக்குமே நம்ம எடுத்துக்கிட்டு போனோடனே எரியாதுங்க. கொஞ்சம் நேரம் அந்த குச்சியில் தீ எடுத்து அந்த திரியில் வச்சு அதுவாக சூடு பிடிச்சி எரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ அதுக்குண்டான அப்போ இந்த மாதிரி பூஜைகள் வந்து அடுத்தடுத்து வேறு வேறு விஷயங்கள் பூஜையில் ஆட் பண்ண நமக்கு பொறுமை அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மனசை வந்து நம்ம பொறுமைக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சிங்களேன், அந்த நிறைய விஷயங்கள் வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அது பெரிய தப்பும் கூட சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக ஃபாஸ்ட்டாக செஞ்சோன்னா அதை வேறு விதமாக ஃபாஸ்ட்டாக முடிவு பண்ணி நம்ம அதை முடிச்சிடுறோம். அப்புறம் அதுக்குண்டான பிரச்சனைகளும் கூடயே வந்துடும். அதனால் இப்போ இந்த பூஜைகள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏன் இதெல்லாம் நம்ம செய்கிறோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அமைதி வரும், கொஞ்சம் நிதானம் வரும். இப்போ இந்த சாம்பிராணி கூட பாருங்கள் உடனே பற்றிக்காது, கொஞ்சம் நேரம் எரியுது, அதுக்கப்புறம் இதுவாகிடுது. இப்போ நல்லா ஃபுல்லாக பற்ற வச்சா தான் நமக்கு நல்ல புகை வரும். அப்போது இந்த மாதிரி தான் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை யோசித்து கண்டிப்பாக அதை முடிச்சிடலாம். அது முடிவும் நல்ல விதமாகவே வரும். ஆனால் நம்மளோட அவசர புத்தினால் நம்மளால் வந்து பிரச்சனையை தீர்க்க முடியாத நீட்டுக்கிட்டே போகும் சில விஷயங்கள். அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டைம் கிடச்சுன்னா இந்த மாதிரி பூஜைகள்லாம் ஈடுபடுத்திக்கோங்க. உங்களை இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நிதானம் வரும். இப்போ இந்த பூஜைக்கு ரெடி பண்ணும்போது பார்த்தீங்க இல்லையா, முதல்ல அம்பாலை வைக்கணும், அதுக்கப்புறம் பூ வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 விளக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஏற்றணும். அது இல்லாத அங்கே 2 விளக்கு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் குலதெய்வ பூஜை, குத்து விளக்கு பூஜை பண்ணுவோம், அது ஒரு பக்கம். இப்போது நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம வந்து நம்ம ஒரு சரி நிலைக்கு கொண்டு வரோன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே போகும்போது நமக்கு வந்து நிதானங்கள் கூடும். இந்த நிதானம் வரும்போது நமக்கு வர பிரச்சனையில் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். அது யாரோட உதவியும் இல்லாதமே அந்த விஷயத்தை நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்துடுவோம். கடவுளோட உதவியால் மட்டுமே அது நமக்கு சாத்தியமாகும். நான் சொன்னது மனுஷங்களோட யோசனையோ இல்லை உட்காந்து அவங்கக்கிட்ட நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லி அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கடவுள் மேலே பாரத்தை போட்டு அதுக்குரிய கடவுளை நீங்கள் பூஜை பண்ண அவங்களே நமக்கு நிறைய கைட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்படி தான் என்னோடய லைஃப்பில் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் வந்துன்னா அதை உடனே அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி அது எப்படி முடிக்கணும், அது எப்படி எங்கேருந்து வந்தது அப்படின்றதெல்லாம் யோசித்து செய்கிறதுக்கு அந்த நிதானம் வேணும், அந்த பொறுமை வேணும். அந்த காத்திருக்கிறது ஒரு அதுவுமே அந்த பொறுமைன்றது வந்து ரொம்ப 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 முக்கியம் பெண்களுக்கு. ஏன்னா குடும்பமே பெண்கள் கையில் தான் இருக்கும். அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு பெண்களோட பொறுமை ரொம்ப அவசியம். அதுக்கு இந்த பக்தி ஒரு வழியாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மேலும் மேலும் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த வந்து புரிஞ்சு அதை தீர்க்க தெரியாது. அப்போ அவங்க மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமோ, அதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுங்கள். நம்ம சாமிக்கு உண்டான பாட்டும் படிக்கலாம், அதுவும் ஓரளவுக்கு நமக்கு மைண்டு கண்ட்ரோல் ஆகும். ஆனால் நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட அந்த கையில் இந்த விளக்கேற்றணும், அந்த பூ வைக்கணும், அப்போ அந்த அடுத்தடுத்த யோசனைகள் அதில் நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயம் நம்ம ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அதை சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். இன்றைக்கி தை மாதத்தோட 4வது வெள்ளிக்கிழமை. ஆனால் என்னோடய பூஜை ஆரம்பித்தது இது வந்து 3வது வாரம். 3 நெய் தீபம் ஏற்றிட்டோம். அம்பாலோட அனுமதியோடு அடுத்த வாரமும் நம்ம ஒரு அகல் விளக்கு அதிகப்படுத்தி 4 விளக்காக ஏற்றணும். அப்போ 1 மாதம் முடிச்சிடுவோம் நம்ம இந்த பூஜையை. இப்போ நமக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இதை எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே வெள்ளிக்கிழமை தோறும் தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணிவிடுவோம், குலதெய்வ பூஜை. அது யாருக்காவது டீட்டெயில் வேணால் சொல்லுங்கள், போட்டு விட்டுடலாம். நிறைய பேர் பார்க்குறாங்க வீடியோஸு, ஆனால் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க.
கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ பேசுகிறத நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சொல்லிவிடுங்க. ஓகேங்க, என்னோடய வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பாய், தேங்க்யூ.